நீடிச்சது கூட்டம் என்ன விவாதிக்கப்பட்டது, என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு சொல்றோம். எப்போது தேர்தல் சொல்றோம் சார், நீங்க தனிச்சு போட்டிடுறீங்களா? சொல்றோம். இல்ல சசிகலா கூட கூட்டணியா? சொல்றோம். தாவேக்கா கூட கூட்டணி சொல்றோம். முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்காங்க, விரைவில் எடுக்கப்படும். அப்ப இந்த கூட்டத்துல முடிவு எடுக்கப்படல? இல்ல, பேசிட்டே இருக்கிறோம். முடிவு எடுக்கப்படும். யாரோட பேசுறீங்க சார்? 4 நாள் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 6ஆம் தேதி வரைக்கும். செல்போன்ல யார் கூட செல்போன்ல யார் கூட பேசுறதா? நான் தொடர்ந்து எனக்கு ஒரு 10-20 காலம் பேசிட்டு தான் இருக்கிறேன். சரி, இப்ப கூட்டம் நடந்திருக்கும் போது நீங்க வெளியேறிட்டீங்க, அதாவது புறக்கணிச்சு போறீங்களா? இப்படி எவ்வளவு நேரம் கழிச்சு? பம்பா இருக்குது. கூட்டம் முடிஞ்சிருச்சுங்களா? கூட்டம் நடந்துதான் இருக்கு. அனுமதியோட கிளம்பு. ஆடுக்கு ஒரு பேர் விழாக்கு தலைவரும் கிளம்பிட்டாரு, அவருக்குள்ள கோபமா போறாரு, நீங்களும் போறீங்க. அதாவது பாமக வாய்ப்புகள் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டதா சார்? இந்த எதுவும் அடைக்கல. கூட்டணி சேர்றதுக்கான ஒரு இடத்த பாமக இழந்துருச்சா? அது எப்படி இழப்போம்? ஆக போறீங்க நீங்க. நாங்களும் எம்எல்ஏ ஆகிறோம். பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக அங்க எம்எல்ஏ ஆகிறோம், பார்க்க தான் போறீங்க. பார்த்தோம். நீங்க ஆக போறீங்க. அதனால இல்ல, ஐயா மருத்துவர் ஐயாவுடைய ஆட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆவது உறுதி. நீங்க பார்க்க தான். எத்தனை பேர் சார் ஆவீங்க? சொல்றோம். சின்னம் தொடர்பா போட்டி போடுறீங்க, கட்சியில சின்னம் நிக்கிறது. 23ஆம் தேதி தான் அது குறித்து ஒரு வழக்கு வருது. 23ஆம் தேதி நேற்று நீதிமன்றம், உரிமையல் நீதிமன்றம் நீதிமன்றம் இடைக்கிட வேணாம் விடுங்க. மாம்பழ சின்னத்துலதான் போட்டிட்டீங்களா, அதுக்கு வேற சின்னம்? காலம் தான் முடிச்சு. காலமும் சேலம் மேற்கு தொகுதியில போட்டியிடுவது உறுதி. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது எப்படி போட்டியிடுறது ஐயா சொல்றாரு. நான் சேலம் மேற்கு தொகுதியில போட்டியிடுவது உறுதி, வெற்றி பெறுவது உறுதியில உறுதி. அது எந்த மாற்றம்? உறுதியா காலம்தான் பதில் சொல்ல. எதுவுமே பாருங்க, எதுவுமே பாருங்க, நான் கேக்குறது எதுவுமே இப்ப எதுவுமே முடிவு பண்றது யாரும் முடிவு பண்றது? இயற்கையும் காலமும் தான் முடிவு. நல்ல முடிவு சொல்லலாம். சட்ட போராட்டம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது நாங்க ஒண்ணு பண்ணோம்னா அவங்க 10 பண்ணி அதுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல். இப்ப உங்களுக்கு தெரியாது, உரிமையல் நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அங்க அந்த தரப்புல பாலே சவால் விட்டு உரிமையல் நீதிமன்றத்துக்கு போன பின்னாடி அதுக்கு தடை உத்தரவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஐயா பக்கம் ஆதரவா இருக்குன்னு அர்த்தம். அன்புமணி தரப்பு வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு வச்சுக்க முடியுமா சார்? அதெல்லாம் வெற்றி மருத்துவர் ஐயா அவர்கள்லாம் வெற்றி பெறுவாங்க. சரி, இந்த வழக்குல தேர்தல் 64 வரை சூதுகவும் இறுதியில் தர்மம் வெல்லும். இந்த கட்சி விவகாரத்துல தேர்தல் நிலை முதலே சொல்ற தேர்தல் ஆணையம் ஒரு தரப்பா போயிடுச்சு. முழுக்க ஒரே தரப்புக்கு சப்போர்ட் பண்ணாரு தேர்தல் ஆணையம். உங்களையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு அன்புமணி வந்து சேலம் என் மேற்கு தொகுதியில என்ன புறக்கணிக்க வேண்டும். என் மக்கள் எந்த ஒரு யாரும் என்னை புறக்கணிக்க முடியாது. என் மக்கள் என்னோடு இருக்கிறார்கள். 2,55,000 வாக்காளர்களும் அவர்களுக்கு வேலைக்காரனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை அவர்கள் புறக்கணிக்கவே மாட்டார்கள். என் பேஸ்புக்ல கூட பாருங்க, என் மேற்கு தொகுதி மக்கள் எனக்கு பாருங்க. இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு 2 ரவுண்ட் வந்துட்டேன். முதற்கட்டமா நான் என்ன செய்திருக்கிறேன் என்று ஒரு 5 ஆண்டுகளில் நான் ஆற்றிய பணிகளை தெளிவாக விளக்கமாக கொடுத்திருக்கிறேன். அதற்கு அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய போறேங்கிறத 5 ஆண்டுகளை விட்டு இருக்கிற பாதியில் நின்று கொண்டிருக்கிற பணிகளை முடிப்பது எப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். இந்த வழக்கு ஒத்தி வைக்கிறது அதாவது ஐயா தரப்புக்கு வந்து பின்னடைவா இருக்குதா? அதெல்லாம் பின்னடைவுல ஒண்ணு கிடையாதுங்க. அவங்க இது வழக்குல எப்படியாச்சும் தேர்தல் ஆணையத்தை ஒரு தரப்பு நீதி பெற்ற மாதிரி நீதிமன்றத்தையும் ஏமாத்தணும்னு பாக்குறாங்க. பாக்குறேன், சொல்றோம். பாருங்க, இன்னும் என் மக்கள் எப்படி புறக்கணிப்பாங்க? என்ன என் மக்கள் என்ன புறக்கணிக்க மாட்டாங்க. வீடு விட நான் போயிட்டு வந்துட்டேன், எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்ப தேர்தல் பிரச்சாரம் 2 ரவுண்ட் முடிச்சிட்டேன். 2 ரவுண்ட் முடிச்சு நாளைக்கு மீண்டும் துவங்குறேன். முக்கியமான பாக்குறேன் ஐயாவுடைய அனுமதி ஆதரவு. மிக விரைவில் வரும் நண்பா. இன்னும் 20 நாள் இருக்குதுங்க. இன்னும் 20 இருக்கட்டும் கூட, இன்னும் 20 நாள் இருக்கு, பாத்துக்கலாம்.